டிசம்பர் மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே அழைக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த புதிய மாதத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதத்திலே நீர் செய்த நன்மைகள் உபகாரங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, சிங்காசனத்திலிருந்து எங்களுடைய துதியையும் பாடல்களையும் நீர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதியும். உடைய கிருபை எங்களுக்கு தேவை, உடைய இரக்கங்கள் எங்களுக்கு அவசியம். உடைய தயவு எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களோடு கூட உடைய வார்த்தையால் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால்
அதை பார்க்கும். கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. எங்கள் தேவன் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவராலும் தடுக்க முடியாது. இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் முடியாது என்று சொல்லும் பொழுதும், எங்களால் இயலாது என்று சொல்லும் பொழுதும் எங்கள் அருகில் நின்று பயப்படாதே, நான் உன் கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இன்றைக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய மாறாத இன்றியமையாத வாக்குத்தத்தங்களால் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் முதல் நாளிலே வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை நான் வரவழைக்கிறேன். இந்த காலை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 46 அதிகாரம் 11 வசனத்தின் கடைசி பகுதியை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். We will read the promised word for this month of December from Isaiah chapter 46, the last portion of the verse 11. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். I have spoken it, I will also bring it to pass. I have purposed it, I will also do it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை செய்து முடிப்பேன். I will do it. கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய பல விதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். பலவிதமான வாக்குத்தத்தங்களை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கடைசி மாதத்திலே இந்த வருஷத்தை நாம் முடிக்கும் பொழுது அதை நான் செய்து முடிப்பேன் என்று நமக்கு ஒரு வாக்கை அவருடைய வார்த்தையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். I will do it. அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் அதை என்று சொல்லும் காரியம்தான் என்ன? It is a matter that is relating to our personal lives. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு காரியமாக இருக்கலாம். பலவிதமான காரியங்கள் உங்கள் மனதிலே தோன்றிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக நமக்கு சொல்லுகிறார், அதை நான் செய்து முடிப்பேன். ஆங்கில வேதத்தை காட்டிலும் தமிழிலே கர்த்தர் சொல்லுகிறார், செய்து முடிப்பேன். ஆங்கிலத்திலே ஐ வில் டூ இட், அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். தமிழில் இன்னும் அழுத்தமாக ஐ வில் டூ இட் அண்ட் கம்ப்ளீட் இட். கர்த்தர் நமக்கு இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நமக்காக காரியங்களை அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த மாதத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தாவே, நீர் சொன்னீர், அதை நிறைவேற்றுவேன் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, அந்த காரியத்தை நீர் திட்டம் பண்ணினீர், எனக்காக அதை செய்து முடிப்பீர். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக அதை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது எந்த காரியத்தை நமக்கு அவர் இந்த மாதத்திலே செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்?
ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து 3 ஆசீர்வாதங்களை நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிற 3 ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திற்கு உங்கள் முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். Let me bring before you 3 blessings when God says, I will do it. அந்த 3 சிந்தனைகளையும் உங்களுக்கு முகவுரையிலே சொல்ல விரும்புகிறேன். When God says, I will do it, it speaks of incredible vision. Number 2, when God says, I will do it, it speaks of increasing value in our life. And lastly, number 3, when God says, I will do it, it speaks of incredible vindication of God. தமிழை உங்களுக்காக சொல்லுகிறேன். நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது முதலாவதாக அவருடைய ஆச்சரியமான தரிசனத்தை குறிக்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம், நான் அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அதிகரிப்பும் மதிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். மூன்றாவதாக, நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லும் பொழுது விவரிக்க முடியாத தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான தரிசனம், அதிகரிப்பும் மதிப்பு, விவரிக்க முடியாத தேவனுடைய செயல், incredible vision, increasing value and indescribable vindication of God in our life. வேத புத்தகத்தை நாம் திருப்பி நான் செய்வேன், I will do it என்று கர்த்தர் இந்த 3 ஆசீர்வாதங்களை எப்படி நமக்கு தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Isaiah chapter 42 and verse 16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். And I will bring the blind by a way that they knew not. I will lead them in paths that they have not known. I will make darkness light before them and crooked things straight. These things will I do unto them and not forsake them. These things will I do unto them. I will do unto them. அவர்களுக்கு நான் செய்து. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த முதலாவது ஆசீர்வாதத்தை incredible vision of God, ஆச்சரியமான தேவனுடைய தரிசனம் என்று இந்த ஆசீர்வாதத்தை அழைக்க விரும்புகிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக கோணலை செவ்வையுமாக மாற்றுகிற தேவன். இந்த 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4 சொற்றொடர்கள் இருந்தாலும் 2 சிந்தனைகளை தான் அந்த சொற்றொடர்கள் நமக்கு குறிக்கிறது. முதல் சொற்றொடரினுடைய விளக்கம் 3வது சொற்றொடரில் இருக்கிறது. 2வது சொற்றொடரின் விளக்கம் 4வது சொற்றொடரில் இருக்கிறது. The meaning of the first sentence is found in the 3rd part of this verse, and the meaning of the second part is found in the 4th part of this verse. நான் வாசிக்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக மாற்றுவேன். 2வது சிந்தை, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து கோணலை செவ்வையும் ஆக்குவேன். அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இருளை வெளிச்சமாக மாற்றுவார், கோணலை செவ்வையுமாக மாற்றுவார்.
He will change darkness to light. The first thought. And the second thought God says here is He will make the crooked path straight. வேறு விதத்தில் சொல்ல போனால் brightness and straightness. பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார் பாதைகளிலே, நேரான வழியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் குருடர்களைப் போல, லைக் பிளைண்ட் மென், வழியை அறியாமல் நாம் காணப்பட அவசியமான சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அறியாத சூழ்நிலைகளிலே குருடர்களைப் போல நாம் தடுமாறி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். சில நேரத்திலே நமக்கு முன்பாக வழிகள் எல்லாம் கோணலானவைகளாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பித்து கோணலானவைகளை நேராக உங்களுக்கு மாற்றுவேன். இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாக நீங்கள் வசனத்தை கூர்மையாக கவனியுங்கள். இந்த வசனம் நமக்கு முன்பாக கர்த்தர் ஒரு ஆச்சரியமான தரிசனத்தை நமக்காக வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். This speaks of a blessing of incredible vision. எப்படி என்று நான் சொல்லுகிறேன். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். Hebrews chapter 11 and verse 8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். By faith, Abraham, when he was called to go out into a place which he should after receive for an inheritance, obeyed. And he went out, not knowing whither he went. Not knowing whither he went. கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். குருடரை போல, ஒரு குருடனை போல கர்த்தர் அழைத்த பொழுது உடனடியாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்து, அறியாமல் எங்கே போகிறான் என்று அறியாமல் அவன் புறப்பட்டு போகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குருடரை தாங்கள் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன், இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றாக கவனியுங்கள். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அறியாத வழியிலே, not knowing where he is going, அவன் புறப்பட்டு செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? தரிசனத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் போகிற தேசத்தை கர்த்தர் காண்பித்தார். அவனுடைய சந்ததியை கர்த்தர் தரிசனமாக காண்பித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். In the path of blindness that Abraham obeyed God, God shed his light of brightness. கர்த்தர் அவனுடைய அறியாத இருள் நிறைந்த பாதையிலே பிரகாசத்தை கர்த்தர் காண்பித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, when you read the book of Joshua chapter 6 and verse 5, let us read the last portion of verse 5. யோசுவா 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை மட்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். And the people shall ascend up, every man straight before him. And the people shall go straight. நேராக. நான் வாசித்த ஏசாயா 42:16 ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். குருடரை அறியாத வழியிலே இருளை வெளிச்சமாக்கினார் ஆபிரகாமுக்காக. இங்கு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் சென்ற பாதை சுற்றி சுற்றி வருகிற பாதை. 6 நாட்கள் அந்த எரிகோ மதிலை சுற்றி சுற்றி வந்தார்கள். அவருடைய பாதை கோணலாக இருந்தது. 5ஆம் வசனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய பாதையை நேரான பாதையாக ஆண்டவர் மாற்றினார். பிரைட்னஸ்
and straightness. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிரகாசம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை கர்த்தர் நேராக நடத்தி வந்து சென்றார். இருளை வெளிச்சமாக்குகிற தேவனையும் கோணலானவைகளை நேராக்குகிற தேவனையும் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அறியாமல் குருடனை போல சென்ற பொழுது கர்த்தர் தரிசனத்தை காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி சுற்றி கோணலாக நடக்கும் பொழுது நேராக செல்லும்படியாக கானான் தேசத்தை கர்த்தர் தரிசனமாக காட்டினார். இதுதான் முதல் ஆசீர்வாதம். நான் செய்து முடிப்பேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பார்க்கும்படியாக உங்களை நடத்தி செல்கிற மாதம் இந்த மாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Expect God to show you His incredible vision of your life. ஆச்சரியமான கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், இதை உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்து முடிப்பேன். இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை நேராக்குவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 48 அதிகாரம் 11 வசனம். Isaiah chapter 48 and verse 11. என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். For my own sake, even for my own sake will I do it. For how should my name be polluted? And I will not give my glory unto another. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I will do it. என் நிமித்தமே அப்படி செய்வேன். இதை புரிந்து கொள்ளும்படியாக நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறதை 10 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறோம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். Behold, I have refined thee, but not with silver. I have chosen thee in the furnace of affliction. I have chosen thee in the furnace of affliction. உபத்திரவத்தின் அக்கினியிலே குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அதை நான் செய்வேன். இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் வேல்யூ இன் யோர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே உங்களுடைய மதிப்பு அதிகரிக்க போகிறது. அதிகரிப்பும் மதிப்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10, 11 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உபத்திரவத்தின் சூளை, in the furnace of affliction. பலர் உபத்திரவத்தின் வாயிலாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். உபத்திரவத்தின் குகையிலே நீங்கள் கடந்து நீங்கள் கர்த்தரால் புடமிடப்படுவீர்கள். You are being refined by God in the furnace of affliction. அந்த அக்கினி சூளையிலே, அந்த உபத்திரவத்தின் சூளையிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்காக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி என்று சொல்லுகிறேன். யோபுவின் புத்தகம் 23 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், When I am tried, I shall become as fine gold. நான் புடமிடப்படும் பொழுது சுத்த பொன்னாக மாறுவேன். ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் தங்கத்தை போல பொன்னை போல விளங்குகிறோம். ஒரு கோல்ட் ஸ்மித் அவன் என்ன செய்கிறான்? அக்கினியிலே அந்த பொன்னை போடுகிறான். அந்த அக்கினியிலே அந்த பொன்னை போட்டு அதை உருக்கி வெளியே எடுக்கிறான். வெளியே எடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் சரியாகவில்லை என்று மறுபடியும் அதை அக்கினியிலே போடுகிறான். He casts the gold into the furnace, takes it again and sees how it is. Again he puts it into the fire. Again he takes it out.
அதை அக்கினியிலே போட்டு மறுபடியும் எடுக்கிறான். என்ன செய்கிறான்? அந்த பொன்னின் மேலே தன்னுடைய முகம் பார்க்கும் வரை அந்த பொன்னை அவன் புடமிடுகிறான். He casts the gold into the fire, takes it until he sees his image on the gold. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஏன் புடமிடுகிறார்? அவரை நம்மிலே பார்க்கும்படியாக. கிறிஸ்து நம்மிலே காணப்படும் வரை நம்மை அக்கினியிலே நம்மை புடமிட்டு அதிலிருந்து தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதனாலே நமக்கு வரும் ஆசீர்வாதம் என்ன? அவர் வேல்யூ இன்க்ரீசஸ். உங்களுடைய மதிப்பை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். தானியேலின் புத்தகம் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நேபுகாத்நேசார் ராஜா என்ன செய்கிறார்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற மனிதர்களை அக்கினி சூளையிலே போடுகிறார். They were cast into the fire. அவர்களை கட்டி they were bound and they were thrown into the fire. அவர்களை அக்கினியிலே போட்டு அவர்களை புடமிடுகிறான். ராஜா உட்கார்ந்து பார்க்கும் பொழுது 4வது ஒரு ஆள் அவர்களோடு கூட நடப்பதை கண்டு அவர்களை வெளியே வர சொல்லி, வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 26ஆம் வசனத்தில் servants of the most high God, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களே என்று அவர்களை அழைக்கிறார். அக்கினியிலே போடுவதற்கு முன்பதாக இவ்வாறாக நேபுகாத்நேசார் அவர்களை அழைக்கவில்லை. ஆனால் அக்கினியிலே போட்டு அவர்களை கட்டி வெளியே எடுக்கும் பொழுது their value increased. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, நம்மை அக்கினியிலே கர்த்தர் புடமிட்டு நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது, whenever you go through trials and tribulations in life, and when God chooses you out of the furnace, your value increases. பொன் நெருப்பிலே போட்டு அது வெளியே எடுக்கும் பொழுது அதோடைய தரம், மதிப்பு அதிகமாகிறது. நம்மை கர்த்தர் உபத்திரவத்திலே தெரிந்து கொள்ளும் பொழுது உபத்திரவங்கள் உங்களுடைய மதிப்பை பெருகி அதிகரிக்க செய்கிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், I will choose you and increase your value. முதலாவதாக தரிசனம், இரண்டாவதாக வேல்யூ in your life. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மதிப்பை இந்த மாதத்திலே தந்து, நான் அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி நமக்கு அதை செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக 3ஆவதாக நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐசையா chapter 43 and verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Behold, I will do a new thing, now it shall spring forth, shall ye not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்ய போகிற காரியத்தை இங்கே சொல்லுகிறார். Behold, I will do. 3வது முறையாக I will do, நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3வது ஆசீர்வாதத்தை indescribable vindication, விவரிக்க முடியாத தேவனுடைய செயல். வனாந்திரத்திலே கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? வழியை உண்டாக்குவார். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் புதிய காரியம். நான் செய்வேன் என்று சொல்லும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அவருடைய செயலை காண்பிக்க விரும்புகிறார். உங்கள் சார்பாக ஒரு செயலை காண்பிக்க விரும்புகிறார். என்ன செயல்? வனாந்திரத்திலே ஒரு வழி, அவாந்திர வெளியிலே ஆறுகள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே பொதுவாக சரியான பாதைகள் இருக்காது. When you look at
wildernesses. There are no paved roads in the wilderness. வனாந்தரத்திலே சரியான வழிகள் காணப்படுவதில்லை. அதே போல அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் தண்ணீரையும் நாம் பார்க்க முடியாது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் புதிய காரியத்தை செய்வேன். I will do this for you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தந்து நான் விளக்க விரும்புகிறேன். ஆதியாமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகார் என்ற ஒரு பெண்மணி ஆபிரகாம் வீட்டிலே பணிவிடை செய்து கொண்டிருந்த ஆகார் என்ற ஒரு பெண்மணி தனக்கிருந்த ஒரு குழந்தையை ஆபிரகாம் வீட்டை விட்டு இருவரையும் வெளியே அனுப்புகிறார். ஒரு சிறிதளவு அப்பமும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் தந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார். வேத புத்தகம் சொல்லுகிறது, ஆகார் வீட்டை விட்டு வெளியே சென்று 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஹேகார் was wandering in the wilderness. அலைச்சலுள்ள வாழ்க்கை. வனாந்திரத்திலே வழியும் இல்லை, தண்ணீரும் இல்லை. துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. குழந்தை அழ ஆரம்பிக்கின்றன. ஏசாயா 43:19 வசனம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆகார் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது, சிறு பிள்ளை கர்த்தரை நோக்கி கதறி அழுத போது, தேவன் அந்த வனாந்திரத்திலே ஒரு வழியை திறந்தார். அந்த வனாந்திரத்திலே ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்த பொழுது அங்கு ஒரு துறவை காண்கிறாள். அதுதான் கர்த்தர் வனாந்திரத்திலே செய்யும் புதிய காரியம். அந்த துறவிலே துருத்தி தண்ணீரை நிரப்பி பிள்ளையை பிழைக்க கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். This is what we call as the indescribable vindication of God. கர்த்தர் உங்கள் பக்கத்திலே நின்று உங்களுக்காக வனாந்திரத்திலே செய்வேன், புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அதை இந்த நாளிலே, இந்த மாதத்திலே முழு இருதயத்தோடு கூட நீங்கள் அதை விசுவாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தனிமையோடு கூட வனாந்திரத்தில் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் செய்வேன். I will do it. உங்களுக்காக இந்த காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லுகிறார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். I have purposed it and I will do it. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 வசனங்களை நீங்கள் விசுவாசிங்கள். Incredible vision, increasing value in your life, indescribable vindication in your life. ஆச்சரியமான தரிசனம். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் தரிசனமாக உங்களுக்கு காண்பிப்பார். அறியாமல் இருக்கிறீர்களா? குருடனை போல் இருக்கிறீர்களா? நான் எங்கு போகிறேன், என் வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கோணலான வழிகளிலே இருக்கிறீர்களா? நேரான வழியிலே கர்த்தர் உங்களை எடுத்து செல்லுவார். மதிப்பு இல்லாமல் உலகத்திலே மிகவும் நசுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? அவர் நிமித்தம், அவருடைய மகிமைக்காக உங்களுடைய மதிப்பை கர்த்தர் பெருக செய்வார். அதற்காக தான் உங்களை அந்த அக்கினி ஜுவாலையிலே கர்த்தர் கொண்டு சென்று உங்களை புடமிடுகிறார். கடைசியாக அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை கர்த்தர், உங்களுக்காக செயல்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். He will do marvelous, He will do indescribable vindicating ways for you. உங்களை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அவர் நிரூபிப்பார். எப்படிப்பட்ட வனாந்திரமாய் இருந்தாலும் அதிலே ஒரு வழியையும் அதிலே தண்ணீரையும். இஸ்மவேலுக்கு கர்த்தர் எதிர்காலத்தை கொடுத்த தேவன். God will bless you as God blessed Ishmael with 12 princes. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து
நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to close our eyes and bow our heads and commit this matter into the hands of God. கர்த்தருடைய கரத்திலே இந்த மாதத்தை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நான் செய்வேன். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை, முடிக்காத காரியங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாக செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா பாரமான காரியங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக செய்து முடிப்பேன். அன்பின் பிதாவே, இந்த அருமையான மாதத்தின் முதல் நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வசனம் ஜீவனுள்ள வசனமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. என்னோடு கூட ஜெபத்திலே ஆண்டவரே ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளங்களை கர்த்தர் நீர் பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக தீர்மானம் செய்தீர், எங்களுக்காக வாக்குத்தத்தங்களை கூறினீர், எங்களுக்காக நிறைவேற்றும் ஆண்டவரே. நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, முடியாத காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் முடித்து தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். லார்ட், you do and complete the incomplete things of thy dear children. இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தர் அவர்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடியும். அறியாத பாதையிலே அவர்கள் இருக்கலாம், இருளான பாதையிலே நடந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தாவே, கோணலான பாதைகளிலே அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே அவர்களுக்கு பார்க்கும்படியான தரிசனத்தை கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே அவருடைய மதிப்பு கூடுவதாக. Let the value of your dear children increase. அவருடைய மதிப்பு பெருகட்டும் இந்த மாதத்திலே. கர்த்தாவே, அவர்களுக்காக வனாந்தரத்திலே ஒரு வழியை நீர் திறந்தருளும் ஆண்டவரே. ஆச்சரியமான தேவன், கிருபையுள்ள தேவன், இதை நீர் செய்து நீர் நிமித்தம் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. பெரியோர் சிறியோரை ஆசீர்வதிப்பீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக.